ஓகேம்மா. இப்போ ப்ரொடெஸ்ட் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கா? அத பத்தி வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்றாங்க? அதுக்கு என்ன விஷயம் இருக்குங்கிறது நான் பார்க்கலாம். ஸோ ரைட் டு ப்ரொடெஸ்ட் இந்தியா. சரிங்களா? ப்ரொடெஸ்ட் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கா? அத பத்தி வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்றாங்க? என்ன ஸோ டெமோக்ரஸி, டிசென்ட் அண்ட் லா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெமோக்ரஸி என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஒரு பேஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போனோம் அப்படின்னா இந்த டாபிக் நல்லா உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கூல்ல எடுத்துக்கேன். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் இருக்கு. திங்க் ஆஃப் ஏ டெமோக்ரஸி அஸ் ஏ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கவுன்சில். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் வச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் டு மேக் டிசிஷன். இந்த கவுன்சில் வந்து நம்ம என்ன செய்யறோம்? நாலஞ்சு பேர்த்த வந்து நம்ம ஸ்கூல்ல கிளாஸ் வந்து எடுக்கிறோம் ரெப்ரஸன்டேட்டிவ். அவங்க வந்து என்ன செய்வாங்க? ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. பட் வாட் த ஸ்டூடெண்ட் டிஸ்அக்ரி த கவுன்சில். நம்ம வந்து நாலஞ்சு பேர்த்த வந்து நம்மளுக்கு ஆதரவான டிசிஷன் எடுக்கிறதுக்காக வச்சிருக்கோம். ஆனா நம்மளுக்கு எதிராகவே அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? In a true democracy they can peacefully express the disagreement. உண்மையான டெமோக்ரஸில என்ன செய்யலாம்? அந்த முடிவு வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகாது, அது நம்மளுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன செய்யலாம்? அவங்களுக்கு டிஸ்அக்ரிமெண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு சொல்லலாம். சரிங்களா? எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இல்ல இல்ல அப்போ சமாதான வழியில நம்ம என்ன செய்யலாம்? சமாதான வழியில உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பாருங்க, எப்படி சொல்லலாம்? வி டோன்ட் அக்ரி வித் திஸ் டிசிஷன். இந்த டிசிஷன்ல வந்து நம்ம அக்ரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் த ப்ரொடெஸ்ட்? ப்ரொடெஸ்ட் என்ன? ப்ரொடெஸ்ட் இஸ் ஹவு சிட்டிசன் வாய்ஸ் தேர் டிஸ்அக்ரிமெண்ட். மக்களாகி நம்ம வந்து எப்படி டிஸ்அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்குறோம். எங்களுக்கு இது வந்து ஒத்து வரல, எங்களுக்கு இது வந்து என்னது எதிராக இருக்குங்கிறது வந்து நம்ம வந்து சொல்றது தான் வந்து ப்ரொடெஸ்ட்னு சொல்லுவோம். இட் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் ரைசிங் யுவர் ஹேண்ட் இன் a கிளாஸ் டு டிஸ்அக்ரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. சரிங்களா? மரியாதை மரியாதையா வந்து என்ன செய்யறோம்? இது வந்து நம்மளுக்கு வந்து ஒத்து வராது, டிஸ்அக்ரி பண்ணோம். வை டு பீப்புள் ப்ரொடெஸ்ட்? ஏன் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஸ் டிஸ்அக்ரிமெண்ட் வித் கவர்மெண்ட் பாலிசிஸ். முதல் விஷயம் வந்து கவர்மெண்டோட பாலிசிஸ்ல வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிற தெரிவிக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட். அடுத்து டிமாண்ட் சேஞ்ச். சரிங்களா? ஒரு சேஞ்சுக்காக அவங்க என்ன செய்வாங்க? ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து மேக் தேர் வாய்ஸஸ் ஹியர்ட். சரிங்களா? இப்போ வந்து தண்ணி வரல, கரண்ட் வரல அப்படின்னு சொன்னா என்ன செய்யறோம்? போய் வந்து அஹ், மறியல் பண்றோம். மறியல் பண்ணக்கூடாது, இருந்தாலும் ப்ரொடெஸ்ட் பண்றோம். ஸோ அதோட எங்களோட வாய்ஸை ஹியர் பண்றதுக்காகவும் இது பண்றோம். அடுத்து பார்ட்டிசிபேட் இன் டெமோக்ரஸி. சரிங்களா? ஸோ மக்களாட்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காகவும் ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? பிரெக்சிட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த நாலு விஷயம் வந்து என்ன செய்யலாம்? பீப்புள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க இந்த நாலு விஷயத்துக்காக வேண்டி. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஃபவுண்டேஷன். சரி, கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்ம இந்திய அரசியலமைப்புல பாத்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேரண்டைஸ் ரைட் தட் ப்ரொடெக்ட் ப்ரொடெஸ்ட். சரிங்களா? ஆஹ் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல வந்து இந்த ப்ரொடெஸ்ட் வந்து பாதுகாக்கிறதுக்கு உண்டான விதிமுறைகள் இருக்கு. பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 91A, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன். நம்ம ஒப்பீனியன் சொல்லலாம். சரி, இது எனக்கு செட் ஆக, இந்த இது இதுல உடன்பாடு இல்ல, இந்த பாலிசில எனக்கு வந்து நிறைய விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட இது சொல்லலாம். அது 19(1)B வந்து ரைட் டு அசம்பிள். சரிங்களா? ஒரு இடத்துல வந்து நாலஞ்சு பேர் கூடி நின்று என்ன செய்யலாம்? உங்களோட டிஸ்அக்ரிமெண்ட் தெரிவிக்கலாம். யூ கேன் கேதர் பீஸ்ஃபுல்லி வித்வுட் வெப்பன்ஸ். கையில் எதுவுமே இருக்கக்கூடாது, குச்சி தடி எதுவுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு. சரி, பீஸ்ஃபுல்லா வந்து கூடணும், எந்த வெப்பனும் இல்லாம நீங்க என்ன செய்யணும்? இது பண்ணணும். இது தந்தர் மந்தர்ல அதான் நடந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் லைக் டிஸ்கசிங் ஏ ஸ்கூல் இஷ்யூ இந்த பிளே கிரவுண்ட். எப்படி நம்ம பிளே கிரவுண்ட்ல என்ன செய்வோம்? கேன்டீன்லயோ எங்கேயோ ஒன்று நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி. சிட்டிசன் ஹேவ் ரைட் டு கேதர் அண்ட் டிஸ்கஸ் பப்ளிக் இஷ்யூ. நம்மளுக்கு ரைட் இருக்கு, ஒரு இடத்துல கூடி பப்ளிக் இஷ்யூ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை அப்படின்னு சொல்லலாம். ஆர் தே லிமிட்? எஸ். ஆமா, இதுக்கு ஒரு லிமிட் இருக்கா? ஆமா, இது ஒரு வரைமுறை இருக்கு இதுக்குன்னு. கன்ஸ்டியூஷன் ஸ்டேஸ் தீஸ் ரைட்ஸ் ஹேவ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். சரிங்களா? ஒரு நியாயப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஸ்பேஷியல் பவுண்டரி மேப் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரீசனபிள் ஸ்பேஸ் யூ கேன் ப்ரொடெஸ்ட் ஹியர். இந்த இடத்துல நீ வந்து என்ன செய்யலாம்? ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா அன்ரீசனபிள் அப்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா யூ கேன் ப்ரொடெஸ்ட் இன் த மிடில் ஆஃப் த ஹால்வே. ஒரு ஹால் இருக்கு, அதுல வழித்தடம் இருக்கு, அந்த இடத்துல போய் நீ ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது. புரிஞ்சு? ரயில் போராட்டம், இந்த பாதைகள், இந்த மாதிரி விஷயங்களை போராட்டம் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நீ என்ன செய்யலாம்? ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். பவுண்டரிஸ் ஆஃப் டிசென்ட். டிசென்ட் என்னது? அதுல இருந்து உடன்பாடு இல்லாத, அதுல இருந்து தனித்து நிக்கிறது. சரிங்களா?
ஸோ எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன் ஆர்டிகல் 19 படி வந்து என்ன செய்யலாம், உங்களோட ஒப்பீனியனை தெரிவிக்கலாம். கேதர் பீஸ்ஃபுல்லி, ஒரு இடத்துல வந்து என்ன செய்யலாம், கூட்டம் கூடிக்கலாம். டிஸ்கஸ் பப்ளிக் இஷ்யூ, இது பண்ணலாம். ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் யூ cannot do, என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி சொன்னா, த்ரெட்டன் சாவர்னிட்டி இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, சரிங்களா, இந்தியாவோட ஒருங்கிணைப்பு ஒருமைப்பாடை வந்து குலைக்கும் விதத்துல நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் டிமாண்ட் ஆஃப் செப்பரேஷன், தனி நாடு வேணும், தனி இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. த்ரெட்டன் செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட், சரிங்களா, ஸ்டேட்டை வந்து என்ன செய்யக்கூடாது, த்ரெட்டன் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பப்ளிக் ஆர்டர், சரிங்களா, பப்ளிக் ஆர்டர் வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி இருக்கணும், பாதிப்பு வர மாதிரி பண்ணக்கூடாது. கிரியேட் சாய்ஸ், சாய்ஸ்னா வந்து ஒரு ஒரு கலவரம் மாதிரி பண்ணக்கூடாது. கமிட் கமிட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், சரிங்களா, அதே மாதிரி கோர்ட்டை வந்து என்ன செய்யக்கூடாது, தரக்குறைவோ ஜட்ஜஸ் தரக்குறைவோ பேசக்கூடாது. டிஸ்ட்ரக்டிவ் ஜட்ஜஸ். காசஸ் ஆஃப் டிஃபார்மேஷன், ஹார்ம் ரெப்புடேஷன், ஒருத்தவங்களோட ரெப்புடேஷன் வந்து கிடைக்கக்கூடாது. இன்சைட் அண்ட் ஆஃபென்ஸ், எல்லாத்தையும் வந்து தூண்டி விடுறது. என்கரேஜ் கிரைம், கிரைம் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். நீ கூடி நின்று பேசும்போது இதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன செய்ய முடியாது. கான்ஸ்டியூஷன் படி வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் தான், இதெல்லாம் பண்ணக்கூடாது. கான்ஸ்டியூஷன் படி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல கூடலாம், பேசலாம், இஷ்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல இருந்து விதிவிலக்கு என்னது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க கான்ஸ்டியூஷன்ல. இது புரிஞ்சா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஆடிபிள்? டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆடிபிள்? ஹவு ப்ரொடெஸ்ட் ஆர் ரெகுலேட்டட், ப்ரொடெஸ்ட் வந்து எப்படி வந்து ரெகுலேட் பண்ணப்படுது, கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னா, எக்ஸாம்பிள் வந்து டெசிக்னேட்டட் ஸ்பாட்ஸ், ஜந்தர் மந்தர், இந்த மாதிரி வந்து இந்தியாவில் வந்து சில இடங்களை வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி. எக்ஸாம் ஜந்தர் மந்தர்ல வந்து ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காகவே ஒதுக்கப்பட்ட இடம். புக் த ரைட் ஸ்பேஸ் ஃபார் த ஸ்கூல் ஈவெண்ட், எக்ஸாம்பிள், சரிங்களா, ஸ்கூல் ஈவெண்ட் இது பண்ணணும், கரெக்டான இடத்த வந்து நம்ம வந்து அலோகேட் பண்ணணும். அடுத்து போலீஸ் பர்மிஷன் வாங்கணும், என்ஷூர் சேஃப்டி அண்ட் ஆர்டருக்காக வேண்டி, ஏன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து கெட் பெர்மிஷன் வந்து பிரின்சிபல் இடத்துல வந்து ஒரு இடத்த இது பண்ற மாதிரி. அதே மாதிரி ப்ரோஹிபிஷன் ஆர்டர், சரிங்களா, தடை நடவடிக்கை பார்த்தீங்கன்னா செக்ஷன் 163 ஆஃப் பிஎன்எஸ், பாரதிய நியாய சுரக்ஷா சங்கீதான்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, டு பேன் கேதரிங் இஃப் ட்ரபிள் எக்ஸ்பெக்டட், ஆனா வந்து பேன் பண்ணிக்கலாம், இந்த இது வந்து கேதரிங் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பிரச்சனை வரும் தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்த வந்து எனக்கு தடை பண்ண வைக்கலாம். ஃபார்ம்லி பாத்தீங்கன்னா செக்ஷன் 144 சொல்லுவாங்க. படங்கள்லாம் பாத்தீங்கன்னா செக்ஷன் 144 போட்டாங்க, நிறைய கலவரங்கள்லாம் செக்ஷன் 144 சொல்லுவாங்க. இப்போ வந்து அதோட இது வந்து மாறி இருக்கு, செக்ஷன் 163 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இதுல எக்ஸாம்பிள் கேட்பாங்க, சரிங்களா, இப்போ இதில் இருக்கக்கூடிய என்ன சட்டத்துக்கு கீழே வந்து தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நம்ம வந்து படிக்கிறது எக்ஸாம் ஓரியன்டா படிக்கிறோம், ஒரு நாலேஜுக்காக நம்ம இது பண்றோம், சரிங்களா. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஈவெண்ட்டுக்காக ஃபாலோ பண்ற மாதிரி. ஸோ ஸ்பாட்டு போலீஸ் பர்மிஷன் வாங்கணும். அதே மாதிரி போலீஸ் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா ப்ரோஹிபிஷன் பண்ணலாம், அதாவது சட்டம். ஸோ இந்தியாஸ் பொசிஷன் ஆஃப் த யூஎன்ல வந்து இந்தியாவை பொசிஷன் இந்த மாதிரி போராட்டங்களை பார்த்தீங்கன்னா 2021 சொல்லப்பட்டிருக்கு. அந்த யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இந்தியாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஸ்டேட்டட், இந்தியாவோட ரெப்ரஸன்டேட்டிவ் யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் போய் சொல்லியிருக்காங்க. பீஸ்ஃபுல் அசம்பிளி இஸ் அ செரிஷ்டு அண்ட் வேல்யூபிள் அஸ்பெக்ட் ஆஃப் இந்தியாஸ் டெமோக்ராட்டிக் ட்ரெடிஷன். நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா வந்து இந்தியா வந்து எப்பவுமே வந்து அனுமதிக்கும் ஒரு போராட்டத்தை. ட்ரேசிங் பேக் டு இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள், ஏன்னா இந்தியாவோட ஸ்ட்ரகிள் சுதந்திரமே வந்து ஒரு பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட்ல தான் வந்துச்சு. நம்ம பார்த்துருப்போம் காந்தியடிகளோட போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மண்டை உடைப்பாங்க, லைன்ல நின்று பிரிட்டிஷ்காரங்க கையில அடிபட்டு நிறைய பேர் சாகவும் செஞ்சிருக்காங்க. ஆனா திருப்பி அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்துல வந்து என்ன செஞ்சாங்க, காந்தி வந்து அந்த அறவழி போராட்டத்தை வந்து முன்னெடுத்தினாங்க. ஸோ அது வழியில நாங்க இருக்கிறனால நாங்க வந்து அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎனோட கவுன்சில்ல போய் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ரெகனைஸ் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் அஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட், ஆர்டிகல் 19. உங்க மேல யாரும் கேஸ் போட முடியாது பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா. இந்த கோர் மேண்டேட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மஸ்ட் பேலன்ஸ் சிட்டிசன்ஸ் ரைட்ஸ் வித் ப்ரொடெக்டிங் லைஃப். இங்க பாத்தீங்கன்னா சிட்டிசன் ரைட்டும் உங்களுக்கு முக்கியம், அதே மாதிரி கலவரம் வந்து நிறைய பேர் சாகவும் கூடாது. ஸோ ஸ்டேட் என்ன செய்யணும், கவர்மெண்ட் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அவங்களையும் போராட்டம் விடணும், அதே மாதிரி போராட்டம் வந்தவங்களையும் மற்றவங்களுக்கும் அது பாதிப்பு இல்லாத மாதிரியும் பாதுகாக்கணும். இது ரெண்டுமே வந்து என்ன செய்யணும், கவர்மெண்டோட ஒரு முக்கியமான வேலையா பார்க்கப்படுது இந்த இடத்துல.
அது சுப்ரீம் கோர்ட் ரூலிங் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிம்மத் லால் கேஷா விசஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் 1973 ஒரு கேஸ் நடக்குது. சரிங்களா? இஷ்யூ பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி இன் பப்ளிக் ஸ்பேசஸ். பப்ளிக் ஸ்பேஸ்ல நம்ம வந்து அசம்பிள் பண்ணலாமா அப்படிங்கிறதுல. இதுல ரூலிங்ல பாத்தீங்க அப்படின்னா அசம்பிளி இஸ் எசென்ஷியல் டு டெமோக்ரஸி. கூட்டம் கூடுறது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு முக்கியமான அங்கம்னு சொல்றாங்க. சிட்டிசன் கேன் மீட் டிஸ்கஸ் எனி இஷ்யூ. சரிங்களா? ஒரு இடத்துல கூடி நம்ம என்ன இஷ்யூ வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட் கேன் ரெகுலேட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் பப்ளிக் ப்ரோபோஸ். ஸ்டேட் என்ன செய்யணும்? ஸ்டேட்டோட ப்ராப்பர்ட்டி, கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி, கவர்மெண்டோட நிலம் அங்கெல்லாம் போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? வந்து கூடி நின்று இது பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் அதுக்கு வந்து ரெகுலேட் பண்ணணும். தேர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரீசனபிள் ரெகுலேஷன் அண்ட் ஆர்பிட்ரரி எக்ஸ்க்ளூஷன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? ரீசனபிள்னா ஒரு காரணத்துக்காக ரெகுலேட் பண்ணலாம். இங்க வரணும்ப்பா, இத்தனை டைம்குள்ள இருக்கணும்ப்பா, நைட் 10 மணிக்குள்ள வராம கூடாதுப்பா, இதெல்லாம். ஆர்பிட்ரரி எக்ஸ்க்ளூஷன் இந்த இடத்துக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்றது ஆர்பிட்ரரின்னு சொல்லுவாங்க. தன்னிச்சையாக நடவடிக்கை. யூ கேன் செட் ரூல்ஸ் பட் யூ கான்ட் பேன் ப்ரொடெஸ்ட் வித்வுட் குட் ரீசன். சரிங்க, ரூல்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து பேன் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஓகேவா? புரிஞ்சாமா? ஏதாச்சும் டவுட் இருக்கா இதுல இருந்து? எனி டவுட்? டெக்ஸ்ட் பண்ணுங்க. எனி டவுட்மா? ஓகே, அடுத்து கேஸ் 2 போலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ். இதுல யார் யார் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுல யாரு பாத்தீங்கன்னா மசூத் கிஷன் சக்தி சங்கதன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 கேஸ். இதுல பாத்தீங்கன்னா சேலஞ்ச் த ரிப்பீட்டட் யூஸ் ஆஃப் செக்ஷன் 144 டு பேன் அசம்பிளிஸ் நியர் தி இம்பார்ட்டன்ட் பில்டிங். இதுல வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா 144 ரிப்பீட்டடா வந்து என்ன செஞ்சாங்க, போட ஆரம்பிச்சாங்க கவர்மெண்ட். இதுக்காக வந்து முக்கியமான பில்டிங்ஸ் பக்கத்துல அசம்பிள் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைட்லைன்ஸ் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரெகுலேட். இதுல வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரெகுலேட் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட். அந்த இப்போ வந்து உங்களுக்கு வந்து சட்டசபையில போய் லோக்சபால போய் நீங்க என்ன செய்யணும், போராட்டம் பண்ணணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபர்கள் தான் போகணும். மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பில்டிங்ஸ். ஏன்னா வந்து செக்யூரிட்டிக்காக வேண்டி குறிப்பிட்ட இடம், அதனால பேரிகேட் வச்சிருப்பாங்க. நோ வெப்பன்ஸ் அலோடு. அந்த இடத்துல வெப்பன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. எதுக்காக? வயலன்ஸ் இது பண்றதுக்காக வேண்டி. கீ பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரியாஃபார்ம் ஜந்தர் மந்தர் அஸ் அ டெல்லி டெசிக்னேட் ப்ரொடக்ட் சைட். சரிங்களா? ஏன்னா ஜந்தர் மந்தர் வந்து பக்கத்துல இருக்கு. ஏன்னா அசம்பிளி பக்கத்துல வந்து ஜந்தர் மந்தர் இருக்கிறதுனால அங்கிருந்து ப்ரொடெஸ்ட் பண்றது முக்கியம். அந்த இடத்துல வந்து பேன் பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக. டேக் பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் மஸ்ட் நாட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோஹிபிஷன். ரெகுலேட் வேணா பண்ணலாம், ஆனா அந்த இடத்துல வந்து போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்தது பாருங்க, கேஸ் 3 அமித் சாணி விசஸ் கமிஷன் ஆஃப் போலீஸ் 2020. இதுல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஷாஹின் பாக் கேஸ். ப்ரொடெஸ்டர்ஸ் பிளாக் பப்ளிக் ரோட்ஸ் ஃபார் அன் எக்ஸ்டெண்ட் பீரியட். என்ன செய்யணும், ஷாஹின் பாக்ல வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, அதோட பக்கத்துல இருக்க ரோட்ல வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு. இது ரூலிங்ஸ் என்ன கொடுக்கப்பட்டுச்சு, ப்ரொடெஸ்டர்ஸ் மஸ்ட் பி இன் ஐடென்டிஃபைடு ஏரியாஸ். ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் ப்ரொடெஸ்டர்ஸ் இருக்கணும். cannot block பப்ளிக் ரோட்ஸ் ஃபார் காஸ் ஆஃப் பப்ளிக் இன்கன்வீனியன்ஸ். மக்களோட பொது வழியில நீங்க போய் போராட்டம் பண்ணக்கூடாது, மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ இன்டிஃபைன் ப்ரொடெஸ்ட் இன் பப்ளிக் ஸ்பேசஸ். அதே மாதிரி பப்ளிக் ப்ளேஸ்ல குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் ப்ரொடெஸ்ட் பண்ணணும். நீ பாட்டுக்கு வந்து காலவரையற்ற போராட்டம் சொல்லிட்டு அப்படி உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, யூ cannot பிளாக் பப்ளிக் ரோட்ஸ், there cannot be indefinite period of protest in such areas. இந்த மாதிரி வந்து விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, எவால்விங் ப்ரொடெஸ்ட் லா. லா வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்கு, ஹிம்மத் லால் 1973ல ரைட் டு அசம்பிள் இன் பார்க்ஸ், எஸ்டாப்ளிஷ் ரைட் டு மீட், cannot arbitrarily exclude and only regulate தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மசூத் கிசான் 2018ல பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் செக்ஷன் ஆஃப் 144 பேன் நியர் பில்டிங்ஸ். இதுல வந்து என்ன பண்ணிருக்கு, கைட்லைன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல திருப்பி வந்து ஜந்தர் மந்தர்ல வந்து நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணலாங்கிறது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அமித் ஷானி கேஸ் 2020ல ஷாஹின் பாக் பிளாக் ரோட்ஸ், இதுல வந்து இன்டெஃபினைட் ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணக்கூடாது, நீங்க வந்து மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது, ரோட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க.
ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இருக்கக்கூடிய ரூலிங்ஸ் எல்லாமே. ஸோ இதுல இருந்து ரைட் பண்ணிக்கலாம். பேலன்சிங் ஆக்ட்ல வந்து கான்ஸ்டியூஷன் வந்து என்னது ஆர்டிகல் 19 படி வந்து பீஸ்ஃபுல் அசம்பிளி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. தீஸ் ரைட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கு. குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் படி வந்து நீங்க வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணலாம். ப்ரொடெஸ்ட் மஸ்ட் பி பீஸ்ஃபுல் இன் டெசிக்னேட் ஏரியாஸ், நாட் பிளாக் பப்ளிக் ஸ்பேசஸ். இந்தியா வேல்யூஸ் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் as a core part of democratic tradition. பாரம்பரியமா டெமோக்ரஸி ட்ரெடிஷன்ல வந்து பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பாருங்க இதுல வந்து விச் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ட் த ரைட்ஸ் டு ப்ரொடெஸ்ட். எத்தனாவது ஆர்டிகல்? வாட் இஸ் த செக்ஷன் 164 ஆஃப் பிஎன்எஸ்? வை டிட் சுப்ரீம் கோர்ட் செட் லிமிட் ஆஃப் ஷாஹின் பாக்? வை இஸ் ஜந்தர் மந்தர் சிக்னிஃபைண்ட்? இதெல்லாம் வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். Do you think protest rights should be unlimited? Why or why not? How should the government balance public safety with protest rights? Is blocking road for a protest is ever justified? இதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் நாலேஜ்ல. நீங்களா வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்குள்ள. இது புரிஞ்சா? இந்த ப்ரொடெஸ்ட் பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சதா? என்னென்ன ரூலிங்ஸ் இருக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு. எக்ஸாம் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம. இது வரைக்கும் புரிஞ்சா? எனி டவுட்மா?